ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் அண்ட் கிரீன் ரெசிபீஸ். இப்போ இந்த வீடியோவில் பாவக்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது கூட ஒரு சின்ன தக்காளி பழத்தை நல்லா வெட்டி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். தக்காளி பழம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் பாவக்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் அது கூட ஒரு பாதி மாங்காவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு அடுத்து அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, அப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாய் வத்தல், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். நான் இப்போ கொஞ்சம் பழுத்த மாங்காய் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா பாவக்காய் பச்சடி கொஞ்சம் இனிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் எடுக்கிற மாங்காய் நல்லா காயாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பாவக்காய் பச்சடியில் கொஞ்சம் இனிப்பு, புளிப்பு, காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் பழுத்த மாங்காவாக சேர்த்துருந்தேன். அதே மாதிரி பாவக்காவை வெட்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தண்ணியில் நீங்கள் கழுவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அதில் உள்ள கசப்பு தன்மை இன்னும் கொஞ்சம் நல்லாவே போயிடும். அடுத்து நான் அது கூட ஒரு அரை எலுமிச்சப்பழ சாறும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன்ல பழுத்த மாங்காய் தான் சேர்த்துருக்கேன்னு. அதனால அதில் கண்டிப்பாக கொஞ்சம் புளிப்பு கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் நான் எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துருக்கேன். இப்போ அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 விசில் வச்சேன். குக்கரில் உள்ள ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாவக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். நான் இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்தஞ்சோறு தான் செஞ்சேன். அதுக்கு மீன் குழம்பு வச்சு இந்த பாவக்காய் பச்சடியும் வச்சு தான் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த உளுந்தஞ்சோரோட ரெசிபி லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.